வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜேசிபி 2025 என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது, புது வண்டி என்ன விலை நிலவரம், செகண்ட்ஸ் வேல்யூ எப்படி இருக்குது, ஃபைனான்ஸ் எப்படி கிடைக்கிது, வேல்யூ ஏதாவது குறைச்சிருக்காங்களா, அந்த மாதிரிலாம் தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளதில் ஜேசிபி ஸ்டேஜ், அதாவது BS5ன்னு சொல்லிட்டு அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அதனோட விலை நிலவரம் அப்படிலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி புது வண்டியோட ரேட் ஜேசிபி 74 HP BS5 வந்து பார்த்திங்க அப்படின்னா 38,83,600 வருதுங்க. புது வண்டி லைஃப் டேக்ஸோடு வந்துடுது. 1 இயர் இன்சூரன்ஸ் கிடைக்கிது. இதில் கம்பெனி உங்களுக்கு என்ன ஆஃபர், கஸ்டமருக்கு வந்து என்ன ஆஃபர் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சூரியபாலா ஒரு மாதிரி கொடுக்கும், டைனோடெக் ஒரு மாதிரி கொடுக்கும், ஜெயராஜ் ஒரு மாதிரி கொடுக்கும். 50,000 உங்களுக்கு அந்த பொருளாக கொடுப்பாங்க, இல்லாட்டி இன்சூரன்ஸாக கொடுப்பாங்க, இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டியூ ஃப்ரீ, அந்த மாதிரிலாம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விலை நிலவரம் வந்து இப்படியே இருக்குமா, இல்லை இன்னும் விலை ஏறுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இன்னும் விலை ஏறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. ஜனவரி மாதம் இந்த ரேட் இருக்குது. அதே மார்ச் மாதம் இல்லை அடுத்த டிசம்பருக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜேசிபியோட விலை நிலவரம் வந்து 40 லட்சமாக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜேசிபி 3DXலேயே வந்து 49 HP வந்து பார்த்திங்கன்னா இப்போ கடைசியாக புது ரேட் நிலவரம் இன்னும் இது வரைக்கும் வரல. கடைசியாக வித்த ரேட் வந்து பார்த்திங்கன்னா 35,87,000 எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்க அப்படின்னா 38,45,000. இதுவும் எல்லாமே பழைய ரேட்டு தான். ஜேசிபி 3DX 2025க்கு 74 HPக்கு மட்டும்தான் விலை நிலவரம் வந்திருக்குது. மீதி எதுக்குமே விலை நிலவரம் வரல. அதிகபட்சம் ஒரு 10 நாளில் அப்டேட் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம ஒரு ஜேசிபி எடுக்கிறோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் இன்சியல் அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 லட்ச ரூபா போட்டால் தான் வண்டியை எடுக்க முடியுங்க. ஒரு 5 லட்ச ரூபாயை போட்டுட்டு மீதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35 லட்ச ரூபா லோன் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம அந்த 1000 ரூபாய்க்கு ஓட்டி கட்ட முடியுமான்னு கேட்டிங்கன்னா இங்கே கேள்விக்குறி தான். எனக்கு தெரியவே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நண்பர்கள் ஒரு 10 பேருங்க 2023 கடைசி 24ல் ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 6-7 வண்டி விற்பனைக்கு தயாராக இருக்குது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வண்டி வச்சுருக்கீங்கல்ல, 2 வண்டி 3 வண்டி வச்சுருக்கீங்க. அடுத்தடுத்து புது வண்டி எடுத்தவங்க எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு வண்டிக்கு டியூ கட்டுற அளவுக்கு ரெடியாக இருக்காங்க. 2வது வண்டி 3வது வண்டி டியூ கட்ட முடியாதனால அதர் சோர்ஸ் இன்கம்மை வச்சு மட்டும்தான் டியூ கட்டிகிட்ருக்காங்க. இப்போ இந்த ஸ்டேஜ் 5 இந்த வண்டியை எடுத்தோம் அப்படின்னா நம்ம அந்தளவுக்கு விலையை ஏற்றி ஓட்டினா மட்டும்தான் நம்மளால் சமாளிக்க முடியும். செகண்ட்ஸ் வேல்யூன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் பெருசாக வந்து இன்னும் குறையல. இது வரைக்குமே குறையாமல் தான் இருக்குது. 2018, 19, 20, 21 சென்சார் இல்லாத வண்டி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு வரைக்கும் 28 லட்சத்துலேருந்து 30 லட்சம் 31 லட்சம் வரைக்குமே போயிட்டுருக்குங்க. என்ன காரணம்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சென்சார் கம்ப்ளைண்ட் கிடையாது. நார்மல் நம்மகிட்ட இருக்க மெக்கானிக்கே வந்து எல்லா வேலையும் பார்த்துக்குவார். ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்னா நம்மளே இப்போ சால்வ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து ஒரு சிலர் வந்து பழைய வண்டி தான் விரும்புகிறாங்க. இப்போ 2022க்கு மேலே 23, 24 எல்லாமே வண்டி எல்லாமே தெளிவாக இருக்குங்கிறாங்க. இப்போ புது வண்டி எடுக்கிற வண்டி வந்து பார்த்திங்கன்னா BS5 வந்து எவ்வளோ மைலேஜ் தரும் அப்படின்லாம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே லோக்கல்லே ஒரு வண்டி கொடுத்துருக்காங்க. அந்த வண்டியோட மைலேஜ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு 3.6 3.5 லிட்டருங்க. 3.5 லிட்டர் தான் 1 மணி நேரத்துக்கு போகிறதா சொல்லியிருக்காங்க. மைலேஜ் நல்லா திறந்துட்டுருக்காங்க. 2025 ஸ்டேஜ் 5 பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து விலை குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செகண்ட்ஸ் ஃபைனான்ஸ் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா குறைச்சிருக்காங்க. ஒருத்தர் 2023, 24 ஒருத்தர் வண்டி எடுக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் நம்ம 4 லட்சம் 5 லட்சம் கையில் இருந்தாவே போதுமானு சொல்லியிருக்கோம். பட் ஒரு 5 லட்ச ரூபா கையிலேருந்து போடுறாரு அப்படின்னா அதுக்கு அவர் வாங்கக்கூடிய லோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 70,000லேருந்து 80,000 வரைக்கும் லோனே கட்டுவாருங்க. இப்போ அடுத்து நீங்கள் புது வண்டிலாம் எடுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லோன் அமௌண்ட்டே மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு போகிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5 லட்சம்
ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 90,000 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். நியர்லி 1 லட்ச ரூபா கட்டினா மட்டும்தான் நம்ம கடனை 5 வருஷத்தில் கட்டி க்ளோஸ் பண்ணி வெளியே வர முடியுங்க. உங்களுக்கு மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து பார்த்திங்கன்னா 49 HP என்ன ரேட்டு வருது, எக்ஸ்ட்ரா என்ன ரேட்டில் வருதுங்கிறதையும் பார்ப்போம். ஓகே நண்பர்களே, நன்றி.